திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவோம். விழுப்புரம் தொகுதியில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் 2வது முறையாக களம் காண்கிறார். நான் சிதம்பரம் தொகுதியில் 6வது முறையாக போட்டியிடுகிறேன். ஏற்கனவே 2 முறை அந்த தொகுதியில் மக்கள் வெற்றி வாய்ப்பை தந்தார்கள். இந்த முறையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு களம் காண்கிறேன். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட 2 கட்ட பயணம், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் முதற்கட்ட பயணம், இந்திய ஒற்றுமை பயணம், மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் என்று 2 கட்டமாக அவர் மேற்கொண்ட பயணம், இந்த நாட்டை பாசிச சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கான பயணம். இதனை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் வளர்ச்சி குறித்து தொடர்ந்து பேசினார்களே தவிர கண்கூடாக எந்த வளர்ச்சியையும் காண இயலவில்லை. கார்ப்பரேட் நிறுவனங்கள், குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்கள் உலக பணக்காரர்களின் வரிசையிலே 4வது 10வது இடம் என்று 10க்குள்ளாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்திய மக்கள் இதை மிக நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். எல்லா துறைகளும் இன்றைக்கு மிக பலவீனமாகி இருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி அதல பாதாளத்தில் சரிந்திருக்கிறது. உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு மிக கேவலமான முறையிலே வீழ்ந்து கிடக்கிறது. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு விலை உயர்வு, விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்ட நிலை, தொடர்ந்து போராட்டங்கள், தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலை, அவர்களும் நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்திருக்கின்றன. ஆனால் அதானி அம்பானி வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள். சாதிய மதவாத அரசியலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்துகிறார்கள். மக்களை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பாகுபடுத்தி பிளவுபடுத்தி அதை மேலும் நிலைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இவை அனைத்தையும் இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களே உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே ஒரு அமைதி புரட்சி நிகழ இருக்கிறது.